நம்ம யூடிவி கூட தான் நம்ம அக்ரிமெண்ட் எல்லாமே. ஆனால் ஜியோ வந்து யூடிவியோட கனெக்ட் ஆகிருக்காங்க இப்போது சமீபத்தில். அதனால் ஜியோ சைட்லேருந்து என்னென்னா சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்துச்சு. அதை நாங்கள் பேசிட்டோம். ஜியோவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நல்லா வரணும்னு சொன்னாங்க. ஜியோவுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். 11 வருஷமாக வெயிட் பண்ணாங்க. ஒரு ஷோ டிலே ஆச்சு. ஆனால் வந்து அந்த டிலே ஆனதுக்கு பிறகும் படம் பார்க்கும்போது அவங்க படுற சந்தோஷம் வந்து ஷோவும் ஃபுல்லு, அடுத்த ஷோவும் ஃபுல்லு. ஆனால் ஆடியன்ஸை வந்து ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணி படம் பார்த்து இப்போ உள்ளே வந்திருக்காங்க. போன ஷோவுக்கு வந்தவங்க வெயிட் பண்ணி இந்த ஷோவில் உள்ளே இருக்காங்க. படம் வந்து இந்த ஷோவும் ஃபுல்லு, அடுத்த ஷோ ஃபுல்லு. தியேட்டர் ஓனர் இருக்காங்க, கேட்டுங்க. சண்டே வரைக்கும் ஃபுல்லு. சமீபத்தில் சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இந்த லுக்கில் பார்க்கலன்னு சொல்லி எல்லாமே உண்மையிலே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து நிறைய அந்த நேரத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்து நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்கும்போது எல்லாருமே வந்து என்னென்னா, சார் இந்த படத்தையே அப்படி பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. தனித்தனியாக ரொம்ப பேர் வந்து இந்த 10 வருஷத்துல வந்து எனக்கு 5 ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. குட்டி பசங்களாம் வாயில் ஸ்டிக் வச்சுட்டு வந்து பையன் 5 தடவை பார்த்துருக்கான், 10 தடவை பார்த்துலாம் சொல்லுவாங்க. சூர்யா ஃபேன்ஸுக்காகவும் அந்த குட்டி பசங்க வளர்ந்து இப்போ தேட்டரில் பார்க்கணுங்கிற அனுபவத்துக்காகவும் உண்மையாக இந்த படத்தை நேசித்தவங்களுக்காகவும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இந்த படம் வந்து இப்போ இருக்கிற இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5ஆம் திரைப்படம் இப்போ நாங்கள் பார்த்தோம். 2014 நினைக்கிறேன் இல்லையா, 2014 படம் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து படத்தை வந்து அவ்வளோ கிறிஸ்பாக படம் பண்ணியிருக்காங்க. வந்து அப்போது படம் பார்க்கும்போது ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தது ஏறக்குறைய. இப்போ படம் பார்க்கும்போது ஒரு 2 ஹவர்ஸில் படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி வந்து படம் ஆரம்பிக்கும் போது தேட்டரில் வந்து நாங்கள் உட்காரும்போது அப்படி ஒரு கூஸ் பம்பாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ஸ்க்ரீன் கிழிகிற மாதிரி கத்துறாங்க. வந்து என்ன அவங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜிக்கு தெரியல, அப்படியே வந்து பிரமாதமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பேங்க் சாங்கும் ஏக் தோ தீன் சாங்க்கும் வந்து ரிப்பீட்டேஷன் திரும்ப போட்டு சொல்லி வந்து ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. நான் கூட படம் பார்க்கும்போது பார்த்தா இவ்வளோ ஸ்டைலாக இப்போ படம் நேற்று படம் பண்ண மாதிரி வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே சந்தோஷ் இவன் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சந்தோஷ். நீங்கள் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு கூட அந்த படம் இன்றைக்கி இருக்கிற சினிமாட்டோகிராஃபர் இன்றைக்கி இருக்கிற படத்தோட போட்டி போடுற மாதிரி இருக்குது. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. சூர்யா வந்து இவ்வளோ யூத்தாக இவ்வளோ வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அவர் டைட்டில்ஸ்லேயே ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஆரம்பிச்சது. சமந்தா வந்து நேற்று பார்த்த ஒரு பொண்ணு மாதிரி இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. படமே ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு தீபாவளி தான். அது வந்து படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கோ அது வேறு விஷயம். தீபாவளி எப்போ வந்து ஆடியன்ஸ் எப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி ஒரு சந்தோஷம் 2 ஹவர்ஸில் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் அப்படியே ஆடியன்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க, கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. தேட்டர் கிழியுது. உண்மையாக வந்து எங்களுக்கே வந்து ஒரு எனர்ஜி இருக்குது. படத்தை இப்படி கூட ஆடியன்ஸ் ரசிப்பாங்களாங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் தொண்டை கிழிகிற மாதிரி கத்துறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷத்தை பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே கிரேட். லிங்குசாமி முதல் முறை ரிலீஸ் ஆனப்பே எனக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொன்ன மிக முக்கியமான டைரக்டர்ஸில் நான் மதிக்கிற, நான் மிகவும் நேசிக்கிற, மிக பிரம்மாண்டமான, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வந்து அப்படி ஒரு கேப்டன் பகவான் படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி பிரமிச்ச ஒரு சிவமணி சார் வந்து, நீ ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பப்பா, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன்னு அப்போவே சார் வந்து உண்மை நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த படம் வந்து நீ பண்ணதில் வந்து டெக்னிக்கல் வைஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. டேக்கிங்ஸும் டெக்னிக்கும் சின்னதாக வந்து கொஞ்சம் இப்போ பண்ண எடிட்டிங் ஒரு வேளை அப்போ பண்ணியிருந்தாருன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ண எடிட்டிங் அன்றைக்கி பண்ணியிருந்தாருன்னா அந்த இதுவே வேறு இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கே படம் வந்து நான் உண்மையிலே பார்க்கும்போது சொன்னால் இல்லைங்க, படம் முன்னாடி சக்ஸஸ் ஆகிருக்கலாம், இதுவாகிருக்கலாம், இந்த படம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நீ பண்ண படங்கள்லேயே இதுதான் வந்து டெக்னிக்கல் எக்ஸலன்ஸாக இருக்குன்னு அப்போ நான் பார்த்தேன். உண்மையாகவே எனக்கு வந்து இன்றைக்கி சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. இன்றைக்கி ஸ்டாண்டர்டுக்கும் அந்த படம் எந்த விதத்திலும் குறையில்லை. இன்றைக்கி வந்து சின்ன குறையெல்லாம் கூட எடுத்துகிட்டு அழகாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தோம். ஜேம்ஸ் பாண்ட் சொன்னது உண்மையாகவே இதுவாக இல்லை, நான் ஒரு பேச்சுக்காக சொல்லலை. படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப படம் வந்து இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலாக தான் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக கிரேட். ஆல் த பெஸ்ட். இந்த படத்துக்கு வந்து மாபெரும் சப்போர்ட் வந்து அப்பவே தானே சார். அது வந்து சாருக்கு வந்து நான் பர்சனலாக ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப் மூலமாக அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி பிருந்தா சார் இன்னைக்கு டைலாக் வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒர்க்கு மிகப்பெரிய ஒர்க்கு. கமலா தேட்டர் படம் பார்க்குறதுங்கிறது ரீலீஸ் படங்கிறது மிகப்பெரிய அனுபவம். அது ஒரு பெரிய ட்ரெண்டாக தம்பி, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இருக்கு. இந்த ரிசல்ட் எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். அடுத்தடுத்து பண்ணலாம்.
இப்போ ஒரு 110 தேட்டர் இருக்குது. நாளைக்கு நாள் எக்ஸ்டன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அது சின்னதாக வந்து என்னென்னா கூடிய மூவி ஒரு 6 மூவி சார் 6 மூவியுமே வந்து 2-3 படங்கள் வந்து வாஸ் அவுட் 2-3 ஐயோ அது சொல்ல வேணாம் இல்ல சார் என்ன காரணம் சார் ரீரிலீஸ் பண்ண மூவி தான் மக்கள் வந்து அதிகமா பாக்குறாங்க ஹவுஸ்ஃபுல் ஆகுது சோ 2-3 தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட இத மாதிரி நாங்க பேசுவோம் அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ அவுட் ஆன படம் கொஞ்ச நாள் கழிச்சு ரீ எடிட் பண்ணி பண்ணுவாங்க அது கிட்ட அப்படி கிடையாது. பொதுவாகவே வந்து ஆடியன்ஸ் வேறு மாதிரி படங்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்ப்பு ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதானே தவிர ரீரிலீஸ் இல்லை ஓன் ரிலீஸ் ஆகுறது பிரச்சனை இல்லை. அந்த படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இந்த படம் பிடிச்சிருக்கு, அது ரீரிலீஸ் படம் தான் இதுங்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. 10 வருஷம் கழிச்ச உடனே அந்த படம் வந்து ஆறி போயிடும், இல்லை வந்து வரவேற்புலாம் போயிடும். 10 வருஷம் கழிச்சு கூட இங்கே டைரக்டரால் வந்து ஆடியன்ஸ்குள்ளே வர முடியல, ஒரு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் கத்துறாங்க இல்லையா, அது சந்தோஷத்தோட வெளிப்பாடு. அது அந்த சந்தோஷத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் உள்ளவும் கத்துறாங்க. வெளியே ஏதோ வந்து இப்போ டேரக்டர் பார்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு அப்படி இல்லாமல் தேட்டருக்குள்ளே வரும்போது இந்த கேக் கட் பண்ணும்போது என்ன சந்தோஷப்பட்டாங்களோ அதே சந்தோஷம் தேட்டருக்குள்ளும் இருக்குது. ஒரு சார் சொன்ன மாதிரி, அதாவது திரையரங்கு உரிமையாளர் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக வந்து 3 நாளுக்கும் இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது படம். அதனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறோம். அதாவது வந்து அப்போ கொடுத்த தோல்வியை ஜனங்க வந்து இப்போ ஒரு மருந்து தடவை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தான் சொல்லணும். தேங்க்யூ.